படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது கோர்ட்டில் கேஸ் நடக்குதுல்ல, ஏன் நிலுவை வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் கருத்து. சாமி பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கணும், அதுதான். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு ஹைலைட்டே சூர்யா இப்போ நடிச்சிருக்கான் படம். இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட் இருக்கு, நல்லா இருக்கு. ஆர்ஜி பாலாஜிக்கு கம்பேக் இல்லை, சூர்யா கம்பேக். அவருக்கு டேரக்ட் நல்லா பண்ணிக்கிறார், சூப்பர் பண்ணிக்கிறார். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க, சாமி வந்து காப்பாற்றுன்றாங்க. சாமி என்றைக்குமே காப்பாற்றாது, நம்ம தான் காப்பாற்றிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. மேக்கப்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். ஆனால் கதை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே ஓகே தான். நம்ம இடத்துல இருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்துருக்கான், நல்லா தான் எடுத்திருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான். ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, டைரக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஏற்றுக்கலாம், ஏன் ஆர்ஜே பாலாஜி என்ன குறைச்ச, நல்லா தான் நடிச்சிருக்கு, சூப்பராக தான் நடிச்சிருக்கு. அரசியல்வாதி படம் மாதிரியே இருக்குது, சாமி படம் மாதிரியே இருக்குது, நார்மல் மக்கள் படம் மாதிரியே இருக்குது. ஏற்றுக்க முடியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் சூர்யா, எம்ஜிஆர் சாமி மாதிரி நடிக்கிறது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் படத்தில் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு படம். ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கு, நல்லா இருக்கு. எப்பயும் போல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் சூர்யா ஃபேன் தான், ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நடுவில் கொஞ்சம் அந்த கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க, பட் அந்த அளவுக்கு அதை இது பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லை, நல்லா இருக்குது, மூவி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, இன்னொரு முறை கூட பார்க்கலாம், நல்லா இருக்குது. இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இல்லை, சினிமாட்டிக் இருக்குது, பரவாயில்ல. மற்றபடி படத்தை இன்னொரு முறை பார்க்கலாம், நல்லா இருக்குது. அது மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க, நல்ல மெசேஜ். ஜட்ஜஸ் வந்து எப்படி இருக்கணும் அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். அப்படின்னா இல்லை சார், டிஃப்ரென்ஸு நல்லா, ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது, பரவாயில்ல. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. பெரியவங்களாம் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது நிஜமாலுமே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கப்புறம். இல்லை, அவர் ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீனுமே ரொம்ப அழகாக இருந்தது. அவர் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அழகாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுமே பார்த்து அவர் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருந்துச்சு. அது போய் பார்த்தா தான் தெரியும், நல்ல மெசேஜ் தான் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு நல்ல படம் வந்திருக்கு. சாயபியங்கர் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான், நல்ல படம். இல்லை, படமே இப்போ கடவுள் மாதிரி இருந்தாலும் படமே கமர்ஷியல் படம் தான். வில்லனா வந்தார், நல்லா தான் இருந்துச்சு, அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்துச்சு, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. எல்லா படமும் பார்த்த ஃபீலுமே இருக்கும் ப்ரோ இதில். ஜி, படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது, சரிங்களா. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து சூர்யா சாராக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சூர்யா ஃபேன். சூர்யா சாரோட ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி போகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற சூர்யா மாதிரி பார்க்கலாம். திடீர்னு வேலு சூர்யா வராரு, திடீர்னு சிங்கம் சூர்யா வராரு, திடீர்னு வந்து இந்த கங்குவாலா வர மாதிரி ஆன்னு வராரு, அடிச்சு நவுத்துறாரு ஜி அவர். ஐயோ ஜி, இப்போ வந்து நம்ம சாதாரணமாக வந்து சாமியானாலே நம்ம வந்து ஆன்னு பார்ப்போம். இதே சூர்யா சார் சாமியானா எப்படி பார்ப்போம்? நம்ம அல்டிமேட்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டும் இருக்குது. அந்த மியூசிக் பார்க்கணுமே நீங்கள், பிஜிஎம் தாரட்டி தராரட்டி தாரட்டின்னா அடிச்சு நவுத்துறாரு ஆள். ஆமாம் ஜி, ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா கருப்பு வராரு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தான் எல்லை கருப்புன்னு வராரு. கருப்புலேயே டிஃப்ரெண்ட்டாக கருப்பு வராரு ஜி அவர். ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மாதிரி இருக்கார் படத்தில். அவர் வந்து நம்ம கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு சாமி வந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூர்யா சார் வந்துட்டு போகிறாரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி வச்சு நவுத்துறாரு. அவர் ஆக்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, அந்த மியூசிக்லேயும் சரி, எந்த இடத்துல எப்படி லேக் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி இது மியூசிக் போடணும், எந்த இடத்துல எப்படி சூர்யா சாரை ஹைப் ஏற்றணும், எப்படி லோ ஆக்கணும், எப்படி எமோஷனல் வரணும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு சார். ரொம்ப நல்லாயிருக்கு. ஐயோ, த்ரிஷா மேடம் இப்போ தான் வேறு அவங்க தளபதியோட இதுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அதே சாரீ அதே லுக்கில் இருக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ இருக்கிற லாயர்ஸ்க்கு நடுவில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சில லேக்லாம் ஆகி அதுக்கப்புறம் தான் மேலே வந்துக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஜி, ஆர்ஜே பாலாஜி இருந்தால் நீங்கள் காமெடி இல்லாமல் எதிர்பார்க்கலாமா? கமெண்ட்ரிலே அவ்வளோ காமெடி பண்ணுறாருன்னா, படத்தில் ஒரு ரோல் எடுத்து பண்ணுறாருன்னா ஒரு காமெடி இல்லாமல் இருக்குமா? ஜி, படம் வந்து நல்லா இருக்குன்னா சாயாபியங்கர் தான் காரணம். நம்ம ஏஆர் அனிருத், நம்ம ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி புதுசாக போட்டிருந்தாலுமே சாயாபியங்கர் மாதிரி போட்டிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லாவும் ட்ரை பண்ணியிருக்காரு.
ஆமாம் சட்டமன்றம் ஆமாம் ஜி இது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு போட்டு தளபதினு போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உள்ள படத்தில் இருக்குது. நீங்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தளபதியும் இருக்கார், தலையும் இருக்கார், ஆர்ஜே பாலாஜி முன்னாடி இருக்கார், இப்போ பின்னாடி இருக்கார், திரிஷா முன்னாடி படம் எடுத்துருக்கு, பின்னாடி எடுத்துருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. படம் நான் திமுக வந்து தாக்கப்பட்டது நான் படத்தில். ஆர்ஜே பாலாஜிக்கு தைரியம் தான் படத்தில். எல்லாத்தையும் காமிச்சிக்கிறாங்க. கிட்னி திருட்டுலேருந்து ஊழல் வரையும் எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. யார் காரணங்களுக்கே தெரியும், மறைமுகமாக சொல்கிறேன். ஆமாம், நான் எல்லா படத்தை பார்க்குறப்போ இது ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஹிட்டான படம் ஜெய் பீம். அதுக்கப்புறம் அந்த படம் எதுவுமே ஹிட் ஆகலை. இப்போ வர படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி லைனும் சரி, படம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது. த்ரிஷா நல்லா தானே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு படம். என்னன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்தது. மற்றபடி ஃபைட் சீனு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கான்செப்ட் ஒரு மாதிரி சேமாக தான் இருக்குது. பட் அவர் எடுத்திருக்க விஷுவல்ஸு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வர்த் வாட்சிங் இந்த தேட்டர் தான். த்ரிஷா ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரொம்ப கம்மியான சீன்ஸில் தான் வந்தாங்க. பட் வந்து நல்லா ஆக்ட் பண்ண அவங்கெல்லாம் சொல்லவே வேணாம். ரொம்பவே சீனியர் ஆக்டர்ஸ். நம்ம ஊரில் இருக்க எல்லா பீப்புள்ஸுக்குமே கன்வே ஆகும். எங்கே போனாலும் கரப்ஷன் தான். ஸோ ஐ திங்க் இது ஒரு லெசனாக எடுத்துகிட்டு பீப்புள்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுக்காம நேர்மையான வழியில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு சொசைட்டிக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான மூவி. மக்கள் வந்து அன்றாட பிரச்சனைக்காக கோர்ட் வாசல் போயிட்டுருக்காங்க. கோர்ட்டில் பல தீராத பிரச்சனைங்க போயிட்டே இருக்குது. வருஷ கணக்கில் பல அரசு பாதி பேர் பிறந்து வளர்ந்து செத்துட்டானுங்க. ஒன்றுமே பிரச்சனைக்கு முடியாமல் தான் இருக்குது. ஸோ கடவுளோட மிங்கிள் பண்ணும்போது சில விஷயம் நல்லதாக நடக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இதை கடவுள் கொண்டு வரனால தான் பிரச்சனைக்கு தீரணும்னு இல்லை, மக்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். இல்லை அரசு அதிகாரிகளும் அடுத்தடுத்த இப்போ ஒரு புது அரசியல் மாற்றம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அரசியல் மாற்றம் வந்து வெறும் ஆள் மாற்றமாக இல்லாமல் அடிப்படையிலேருந்து எல்லாமே மாறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கண்டிப்பாக தான் ஆர்ஜே பாலாஜியோட இப்போ இந்த படைப்பு ஒன்றும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே டைரக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரியல் லைஃபோடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கடவுளை பேஸ் பண்ணி அப்பயாச்சும் மக்கள் திருந்தணும் அப்படின்ட்டு பார்ப்போம். மக்கள் தான் திருந்தணும். இல்லை நம்ம மூவியாக பார்த்தா நல்லா இருக்குது. ரியல் லைஃபோடு ஒத்து பார்த்தா கொஞ்சம் இல்லை படிப்படியாக ஆள் முன்னேறிட்டு தானே இருக்காங்க. ஆள் எப்படி இருந்தார், அவ்வளோ ஃபேஸ் கட்லேருந்து இப்போ வந்து நிறைய விஷயத்தில் ஆர்ஜேவாக இருந்தார், இப்போ ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் இப்போ டேரக்ஷன் வந்திருக்காரு. நல்லா இருக்குது. நல்ல என்டர்டைன்மெண்ட். படமே எடுக்க தெரியாதவங்க நடிக்கவே தெரியாதவங்க நடிக்கும் போது இவங்களாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி. எல்லாரும் வரணும் ஃபேமிலியோட. நன்றி. ஃபேமிலியாக பார்க்குற மூவி தான் நல்லா தான் இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் எங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி நாங்களும் ஸ்டார்டிங்கில் அதான் நினச்சோமே. இதுக்கு முன்னாடியே ஒரு லாயராக ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இது ஃபன்னாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பயங்கரமான மூவினா, தரமான மியூசிக்னா, சீரியஸாக சூப்பரான மியூசிக்காகவே படம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஷோ போயிட்டுருக்கேன் ரோஹிணிக்கு. இப்போ அதான் திருப்பி போய் பார்க்கணும். ஷா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ரோல்னா கூட சூப்பராக நல்லாயிருக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக ஃபீல் குட் மூவி தான். சாமியே வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்குது. உங்களுக்கு அந்த நல்லா எடுத்திருக்காப்புல சேம் ஆக்சுவலாக அந்த மூக்குத்தி அம்மன் கான்செப்டே தான் நல்லா இருக்குது. ஒன் டைம் ஃபீல் குட் மூவி தான், பார்க்கலாம். மியூசிக்கும் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. ஓகே தான். இல்லை கிளைமேக்ஸ்னு இல்லை, அந்த சில இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த லியோ அந்த காஃபி பார் சீன் எல்லாமே வரும். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள். நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேர். அதான் எல்லாமே நல்லதாக நடக்கணும். அதான் எதுவுமே லஞ்சம் இல்லாமல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ இதுலேயும் காமிக்கிறாங்க. இப்போ நடக்கிற ட்ரெண்டில் நடக்கிற கவர்மெண்ட்டை இப்போ இதில் படத்தில் காமிக்கிறாங்க. மற்றபடி நல்லா இருக்கு படம். நல்லா தான் இருக்குது.
நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு ஜி, நல்லா ஆக்ஷனாக நல்லா இருக்கு. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட இது நல்லா கொடுத்துருக்காரு, அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே. கருப்பு சாமி தான் வக்கீல வந்து இதில் பண்ணுறாப்புல. படம் சூப்பராக இருக்குது. சூர்யா உண்மையிலேயே கம்பேக்கு தான் படம். ஓஜிஎஸ் பேக்கு தான். படம் நல்லா இருக்குது, மியூசிக் தரமாக இருக்குது, கேமரா ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் படம். மூக்குத்தி அம்மன் கதை வேறு, இது வேறு கதை. ஆனால் அதே மாதிரி தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள், படம் பாருங்கள். மியூசிக் தரமாக அதான் சாய் பேக்கர் சொல்லவே வேண்டாம், தரமான மியூசிக் தான், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இது படம் வக்கீலுக்காக எடுத்திருக்க படம் தான். வக்கீல் கோர்ட்டுக்குள்ளே எப்படி அவங்களால முடியாத சாமி வந்து பண்ணுது, அதுதான் படம் தரமாக இருக்குது. பாருங்கள் நீ கண்டிப்பாக. நல்லா இருக்கும். மற்ற படத்துக்கு இந்த படம் நல்லா இருக்கு. மூவி வாஸ் ஓகே ப்ரோ, ரொம்ப இல்லை. பட் சூர்யா படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நிறைய ரீசன்ட் பொலிட்டிக்கல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இப்போ நடக்கிற கோர்ட்டில் வந்து எவ்வளோ டிலே ஆகுது நமக்கு ஜஸ்டிஸ் வரதுக்கு, அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுன்றதை ஒரு டீட்டெயிலாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க மூவிக்கு, அது நல்லாயிருக்கு. ரொம்ப கடவுளாக இல்லை, இதுலேயும் கமர்ஷியலாகவும் நீங்கள் பார்க்கலாம், காடாகவும் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. பட் மூவி வைஸ் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே. கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ண மூவியை விட. மூக்குத்தி அம்மன், எல்கேஜிலாம் நல்லா இருந்தது. பட் இது ஓகே, ஆவரேஜாக இருக்குது. த்ரிஷா ஓகே ப்ரோ, நல்லா நடிச்சிருந்தாங்க. லீவில் பார்த்த த்ரிஷா மாதிரி இடத்துல இருந்தாங்க. இல்லை மியூசிக் செட்டே ஆகலை ப்ரோ, மியூசிக் நல்லா இல்லை படத்தில், சுத்தமாக செட் ஆகலை.